சிவபிரானது அம்சமாக உள்ள 11 தேவர்கள் ருத்ரர்கள் என அழைக்கப்படுவர். இவர்களது சடைமுடியை அலங்கரித்திருப்பது சந்திரகலை. அச்சடைமுடிகள் ஏதோ ஒரு அவமானம் காரணமாக குனிந்து இருக்கின்றன. முடிகளில் உள்ள சந்திரகலையும் சோபையின்றி உள்ளது. இத்தகைய தலைகள் ருத்ரர்களுக்கு பலமாகவிருந்த ஹூங்காரம் தற்பொழுது இல்லை என்பதை காட்டுகின்றன. வெகுகாலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தை ஸ்திரமாக பெற்று இருக்கின்றீர்கள். அத்தகைய உங்களை பலம் மிகுந்த எதிரிகள் அந்தந்த இடங்களினின்றும் தள்ளிவிட்டனரோ? எனது அன்பிற்குரிய தேவர்களே, குமாரர்களே, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றீர்கள். என்னிடம் என்ன விரும்புகின்றீர்கள்? உலகை நான் படைக்கின்றேன். அதனை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றபடியால் நீங்கள் தயக்கமின்றி என்னிடம் எதையும் கேட்கலாம். ஏனெனில் நீங்களும் நானும் இவ்வுலகின் நன்மையில் ஒன்றாக ஈடுபட்டுள்ளோம். பிரம்மதேவருக்கு பதில் கூறும்படி இந்திரன் தனது 1000 கண்களால் பிரகஸ்பதியை நோக்குவதன் மூலம் தூண்டினான். 1000 கண்களும் ஒரே திசையில் திரும்பிய பொழுது இளங்காற்றினால் ஒரே திசையில் அசையும் பல தாமரை மலர்கள் போல் காணப்பட்டன. இந்திரனுக்கு கண் போல் இருந்து நன்மைகளை எடுத்து காட்டுபவர் பிரகஸ்பதி. 1000 கண்கள் செய்ய முடியாததை செய்வதால் அவற்றினும் சிறந்தவர். தர்மம், அர்த்தம் என்ற 2 புருஷார்த்தங்களை நன்கு அறிந்தமையால் சிறந்த 2 கண்ணுடையவர். இந்திரனை காட்டிலும் 2 மடங்கு அறிவு பெற்றவர். அத்தகைய பிரகஸ்பதி தமது வினயம் தோன்ற கை குவித்து பிரம்மதேவரிடம் கூறத் துவங்கினார். பகவானே, பிரம்மதேவரே, எல்லா பொருள்களிலும் அந்தர்யாமியாக உள்ளுறைபவராக இருக்கின்ற தாங்கள் எங்களது கஷ்டங்களை அறியாமல் இருப்பீர்களா? தாங்கள் கூறிய அவ்வளவும் உண்மையே. எங்கள் இடங்களை பகைவர்கள் பறித்து கொண்டனர். தங்களிடம் வரம் பெற்று கர்வமடைந்துள்ள தாரகன் என்ற பெரிய அசுரன் தூமகேது போல உலகங்களின் அழிவிற்கு காரணமாக தோன்றியுள்ளான். உக்கிரமான கிரணங்களையுடைய சூரியன் அவனது நகரத்தில் வாயில்களிலுள்ள தாமரை மலர்வதற்கு எவ்வளவு வெயில் தேவையோ அந்த அளவு வெயிலைத்தான் தருகிறான். சந்திரன் கிருஷ்ணம் சுக்லம் என்ற 2 பட்சங்களிலும் தனது கலைகளை குறைத்து கொள்ளாமல் எல்லா கலைகளாலும் தாரகனுக்கு பணிவிடை செய்து வருகின்றான். சிவபிரான் முடியில் அணிந்துள்ள கலை ஒன்றை மாத்திரம் தாரகன் பணிவிடையில் உபயோகப்படுத்தவில்லை. தாரகை என்பது நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களுக்கு தலைவனாதலால் சந்திரனுக்கு தாரகேசன் என பெயர். தாரகேசன் தாரகனுக்கு பணிவிடை செய்கின்றான். இதைவிட துரதிர்ஷ்டம் வேறு என்ன உண்டு? காற்றும் பலமாக வீசி பூங்காவில் உள்ள புஷ்பம் உதிருமாயின் தன்னை புஷ்பம் திருடியவன் என்று குற்றஞ்சாட்டி தண்டிப்பான் தாரகன் என்ற அச்சத்தினால் அவனருகில் விசிறி வீசும்பொழுது உண்டாகும் காற்றிற்கு மேல் வீசவில்லை. விசிறியின் காற்றளவுக்கு வீசுகின்றான் வாயுதேவன் என்பது கருத்து. வசந்தம், கிரீஷ்மம், வர்ஷருது, சரத், ஹேமந்தம், சிசிரம் என்ற 6 ருதுக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து உலகிற்கு உதவுகின்றன. ஆனால் தாரகன் ராஜ்யத்தில் முறையே பணி செய்தலை விட்டு எல்லா ருதுக்களும் சேர்ந்திருந்து புஷ்பம், பழம் முதலியவைகளை கொடுத்து கொண்டே தோட்ட காப்பாளர்கள் போல் பணிவிடை செய்கின்றன. சமுத்திரத்தினுள் சிறந்த ரத்னங்களாகிய முத்தும் பவழமும் உற்பத்தியாகின்றன. சமுத்திரராஜன் அந்த ரத்னங்களில் தாரகனுக்கு காணிக்கையாக அளிக்கத் தகுந்த முத்தும் பவழமும் முதிரும் வரை மிக கவலையுடன் அவைகளின் முதிர்ச்சியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றான். முதிர்ந்த க்ஷணத்திலேயே அவைகளை தாரகனுக்கு காணிக்கையாக அளிக்கிறான். ஒளிருகின்ற ரத்னங்களை தலையில் தாங்கிய வாசுகி முதலிய சர்ப்பங்கள் இரவில் தாரகனது வீட்டில் அணையாத தீபங்களாக நின்று அவனுக்கு பணிவிடை செய்கின்றன. தேவர்களின் தலைவனாகிய இந்திரனும் தாரகனது அருளை விரும்பி கல்பக விருட்சங்கள் தரும் சிறந்த ஆபரணம் முதலியவற்றை அடிக்கடி தூதுவர் மூலம் அனுப்பி அவனை தன்னிடம் அன்புடையவனாகச் செய்ய முயலுகின்றான். இவ்வாறு பணிவிடைகள் செய்யப்படும் பொழுதும் அவன் தாரகன் மூவுலகையும் துன்புறுத்துகின்றான். எங்களது பணிவிடைகளை பெற்று நன்றியுடன் மகிழ்ந்திருக்க அதை மறந்து உலகை வாட்டுவதில் முனைந்துள்ளான். நல்லவன் உபகாரத்தினால் மகிழ்வான். தான் செய்த தவற்றை உணர்ந்து அடங்குவான். துஷ்டன் நல் உபகாரத்தினால் அடங்க மாட்டான். கெடுதலை திருப்பிச் செய்தால்தான் அடங்குவான்.
இந்திரனுடைய உத்தியானம் நந்தனம். அதிலுள்ள மரங்களின் தளிர்களை தேவ மகளிர் தம் கைகளால் அம்மரங்கள் வேதனையுணராதவாறு மிக இரக்கத்துடன் பறிப்பர். அம்மரங்கள் வெட்டப்படுதல் வீழ்த்தப்படுதல் முதலியவைகளை அறியாதவையாகும். இப்பொழுது தாரகனால் அவை வெட்டுதலையும் வீழ்த்தலையும் அறிகின்றன. தேவஸ்திரீகள் பலரை தன் பலத்தால் கவர்ந்து தனக்கு பணிவிடை செய்யும்படி அமைத்துள்ளான் தாரகன். அவன் தூங்கும்பொழுது அந்த ஸ்திரீகள் மூச்சு காற்றளவிற்கு காற்றுண்டாகும்படி அவனுக்குச் சாமரம் வீசுகின்றனர். அப்பெண்கள் தம் இழிநிலையை நினைத்து உகுத்த கண்ணீர் சாமரங்களில் விழுந்து சிறு திவலைகளாகச் சிதறுகின்றன. முற்றிலும் தங்கத்தினாலானது மேருமலை. பல உன்னதமான சிகரங்களை உடையது. மேருமலையைச் சுற்றி செல்வதால் சூரியனது குதிரை குளம்புகள் பட்டு தேய்ந்தவை. அத்தகைய மேரு சிகரங்களை பெயர்த்து தாரகன் தனது ஒவ்வொரு மாளிகையின் பூங்காவிலும் விளையாட்டு மலையாக அமைத்து கொண்டான். எதிர்பாரா வகையில் தாரகன் எங்கு எதிர்ப்படுவானோ என அஞ்சி தேவர்கள் விமானங்களில் செல்வதில்லை. எனவே விமான மார்க்கங்கள் பாழடைந்தன. தேவர்களும் உலகினைக் கண்டு பெரும் சுகத்தை இழந்தனர். தேவருலகில் ஓடும் கங்கைக்கு மந்தாகினி என பெயர். அதில் பொன் தாமரை வளர்ந்திருந்தது. அத்தாமரைகளை எல்லாம் பறித்து தனது வாவிகளில் நெற்பயிர் நடுவது போல நட்டுக்கொண்டான் தாரகன். மந்தாகினி நதியில் இப்பொழுது எஞ்சி இருப்பது திக்கஜங்களின் மதஜலம் கலந்த குழம்பிய ஜலம் மாத்திரமே. யாகம் தொடங்கிய பின் யாகம் செய்பவர் எங்களுக்குத் தரும் ஹவிஸை நாங்கள் பார்த்திருக்கும் பொழுதே அக்னி தேவனிடமிருந்து பறித்து கொள்கின்றான் அந்த மாயாவி தாரகன். அமிர்தத்திற்காக தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது தோன்றிய குதிரை உச்சைஸ்ரவஸ் மிக உயரமானது. வெண்ணிறமான அக்குதிரை வெகுகாலமாக சம்பாதித்த உருவெடுத்து வந்த இந்திரனது புகழ் போல் உள்ளது. அக்குதிரையையும் தாரகன் கவர்ந்துள்ளான். வாதம் பித்தம் கபம் என்ற இம்மூன்றிலும் ஒரே காலத்தில் ஏற்படும் கோளாறுகளால் வரும் ஜுவரத்தை சன்னிபாத ஜுவரம் என்பர். அமிர்தம் போல் பலமுடைய மருந்துகளும் இத்தகைய ஜுவரத்தை அடக்கத் திறனின்றிச் செயலற்று நிற்கின்றன. அதுபோல் மிகக் கொடியவனாகிய அந்த தாரகனிடத்தில் நாங்கள் உபயோகித்த எல்லா வகை உபாயங்களும் பலனளிக்காமல் போயின. விஷ்ணுவின் சக்ராயுதம் தாரகனை திண்ணமாக கொல்லும் என அதனிடம் தேவர்கள் வெற்றிக்கான நம்பிக்கையை வைத்திருந்தனர். அவனது கழுத்தை நோக்கி வீசப்பட்ட சக்ராயுதம் பாறை போன்ற அவனது மார்பில் மோதி தடையுற்று தீப்பொறிகளை வெளியிட்டு அவன் கழுத்தில் தங்க ஆபரணம் ஒன்றை அணிவித்தது போல் இருந்தது. விஷ்ணு ஒரு சமயம் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தார். அந்த அவதாரத்தில் அவரது பெயர் உபேந்திரன். இந்திரன் வஜ்ராயுதம் தாரகனை கொல்லாத பொழுது தேவர்கள் உபேந்திரனை கொண்டு வேண்ட அவர் தமது சக்ராயுதத்தை உபயோகித்தார். தாரகனுடைய யானைகள் இந்திரனுடைய யானை ஐராவதத்தை வென்றவை. இந்திரனுக்கு பிரியமான நீர் நிறைந்த புஷ்கராவர்த்தகம் முதலான மேகங்களை தந்தங்களால் குத்தி இடித்து விளையாடுகின்றன இப்பொழுது தாரகனின் யானைகள். மோட்சத்தை விரும்பும் மனிதர்கள் பிறப்பை நீக்க விரும்பி கர்மங்களால் வரும் பிணிப்புகளை அறுப்பதற்கு தர்மத்தைச் செய்வர். அதுபோல தாரகனை அழிப்பதற்கு ஒரு சேனை தலைவனை தாங்கள் படைக்க வேண்டும் என விரும்புகின்றோம். இவ்வாறு பிரகஸ்பதி கூறினார். இந்திரன் தேவர் படையை பாதுகாக்கும் வல்லமை வாய்ந்த அச்சேனை தலைவனை முன்னிட்டு கொண்டு அசுரர்களுடன் போர் புரிந்து வெற்றி திருவை மீட்டு வருவான். பிரகஸ்பதியின் பேச்சு முடிந்தவுடன் பிரம்மதேவர் கூறிய ஆறுதலளிக்கும் வார்த்தை தன் அழகினால் மேக கர்ஜனைக்குப் பின்னுண்டாகும் மழையின் தன்மையையும் வென்றது. தேவர்களே, உங்களுடைய விருப்பம் திண்ணமாய் நிறைவேறப் போகின்றது. சிறிது காலம் பொறுத்திருங்கள். படைத்தல் என்பது என் தொழிலாயினும் நீங்கள் விரும்பும் சேனை தலைவனை நான் படைக்கப் போவதில்லை. இவ்வாறு கூறினார் பிரம்மதேவர். அவ்வசுரன் தாரகன் என்னால் அவன் கொல்லப்படுதல் கூடாதென்ற இவ்வரத்தையே கேட்டான். அவ்வரத்தை அவனுக்கு நான் முற்காலத்தில் அளித்தேன். அவன் செய்த தவம் மிக உக்கிரமாயிருந்தது. மூவுலகையும் எரிக்கும் சக்தி வாய்ந்திருந்தது. நான் அவன் கேட்ட வரத்தை கொடுத்து அதனை அடக்கினேன். அவன் தவம் செய்வதனின்றும் நிறுத்தினேன். அவன் கேட்ட வரத்தை தந்திராவிடின் உலகிற்கு பெருந்தீங்கு நேர்ந்திருக்கும். உலகின் நன்மையை கருதி இவ்வரம் கொடுத்தேனே அன்றி அவ்வசுரனின் நன்மையை கருதி அல்ல.
தாரகன் யுத்தம் செய்வதில் திறமையுடையவன். சிவபிரானது மகனைத் தவிர வேறு எவனும் யுத்த பூமியில் நிற்கின்ற அந்த தாரகனை எதிர்க்க முடியாது. அஞ்ஞானத்திற்கு அப்பாலுள்ள அத்தேவரின் சிறந்த பெருமைகளை முற்றிலும் நான் அறியவில்லை. விஷ்ணுவும் அறியவில்லை. எங்கள் இருவராலும் அளவிடப்படாத பெருமை வாய்ந்தவர் சிவபிரான். சிவபிரானது மனம் இப்பொழுது தவத்தில் ஈடுபட்டு ஒரே நிலையில் உறுதியாக இருக்கின்றது. காந்தத்தினால் இரும்பை இழுப்பது போல பார்வதியின் அழகினால் அதனை திருப்ப முயலுங்கள். உலகத்தை படைக்க விரும்பிய நான் முதலில் நீரை படைத்து அதனுள் எனது சக்தியை செலுத்தினேன். ஏனெனில் எனது சக்தியை தாங்கும் ஆற்றல் நீருக்குத்தான் உண்டு. அதுபோல் சேனாபதியை படைப்பதில் பார்வதிதான் உதவும் ஆற்றலை உடையவள். சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய மகன் உங்கள் சேனைக்குத் தலைவனாக இருந்து தாரகனை கொன்று அவனால் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்கள் யாவரையும் விடுதலை செய்வான். உலகக் கர்த்தாவான பிரம்மதேவர் தேவர்களுக்கு இவ்வுபாயத்தை கூறிய பின் மறைந்தார். தேவர்களும் தாங்கள் இனி செய்ய வேண்டியதை மனதுள் உறுதிப்படுத்திக் கொண்டு ஸ்வர்க்கம் சென்றனர். சிவபிரானை வசீகரிக்கும் விஷயத்தில் மன்மதனே தகுந்த துணையாவான் என நினைத்து இந்திரன் காரியத்தை சாதிப்பதில் உள்ள ஆவலினால் இருமடங்கு வேகமுள்ள மனத்தினால் மன்மதனை நினைத்தான். நினைக்கப்பட்டவுடனேயே மன்மதன் அழகிய பெண்களின் புருவம் போல் வளைந்த முனைகளை உடைய தனது மலர் வில்லை தோளிலே மாட்டிக்கொண்டு அவனது துணைவனாகிய வசந்தன் தன் கையில் மாந்தளிராகிய அஸ்திரத்தை எடுத்து வர கைகூப்பியவனாக இந்திரன் முன் வந்து நின்றான். இந்திரனை காணச் செல்லும் தன் கணவனுக்கு விடை கொடுத்தனுப்பும் பொழுது ரதி செய்த ஆலிங்கனத்தினால் அவளது கைவளைகள் மன்மதன் கழுத்தில் பதிந்து உண்டாக்கிய ஆழ்ந்த சுவடுகள் பார்ப்போர் கண்களுக்கு அப்பொழுது புலனாயின. இதேபோல் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியின் தங்க வளையல் தழும்பை கழுத்திலே தாங்கியதாக வரதராஜ பெருமானாக இருப்பதாக கூற்று உண்டு. 2வது சர்க்கம் முற்றிற்று.